சரி வரீங்களா? சண்டை கூட்டறியா? மேலே போகிறேன். எங்கள் அம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நானும் சரண்யா மட்டும் இல்லைங்க, எக்ஸ்ட்ராவா பாருங்கள் நம்மளோட ஃபேமிலி. எங்கள் பேரண்ட்ஸோடு நாங்கள் சத்தமாக பேசுகிறோம். எங்கள் பேரண்ட்ஸோடு நாங்கள் போகிறோம். ஆமாம், எங்கள் ஃபேமிலிஸோடு போகிறோம். அப்படி எங்கே போகிறோன்ட்டு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஆல்ரெடி ஸ்டே டியூன் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஸோ அது என்னவா இருக்கும்னு கெஸ்ஸிங்ஸ் அப்படியே கமெண்ட்டில் கொட்டி வைங்க. நாங்கள் திரும்ப வந்துட்டு வ்ளாக் போடும்போது பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு தான் போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்புக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. அது என்ன ட்ரிப்பு அப்படிங்கிறத நீங்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே புரிய வரும். ஸோ ஃபேமிலியோடு கிளம்புறீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா நினச்சி தப்பு கணக்கு போடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுட்டுலேருந்து அலவன்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்குறாங்க. அது யார் நீங்களே பார்த்துச்சுக்கோங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா நீயா நானா ஷோ வந்திருந்தோம். வந்த இடத்துல எக்கச்சக்கமாக நியூ ஃப்ரெண்ட்ஸஸ் கிடச்சாங்க. ஸோ அவங்க தான் இவங்க தான். ஒரு ஹாய் நீங்களும் சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ. நாங்கள் வந்து ஒரு சிங்கரையும் மீட் பண்ணியிருந்தேன். நம்ம சிங்கரில் ஆக்சுவலாக நம்ம வந்து நீயா நானாலாம் போயிருந்தோம் அங்கன்னா அவங்க வந்து நமக்கு ரூம் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த ரூமில் நாங்கள் பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் இதெல்லாம் சரி வாங்க நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலாம். உடனே கூப்பிட்டோடனே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இதுதான் வந்து நீயா நானாவோட செட்டு. டக்குன்னு காட்டுறேன், ஏன்னா இங்கே ஃபோன் அலவுட் கிடையாது. அதனால் நீங்களும் சட்டு போட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஒன்று சொல்லவா, எங்கள் அம்மா வந்து வீட்டிலலாம் பயங்கரமாக பேசி பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே டிவியில் நீயா நானா ஷோலலாம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் வந்ததே பெரிய அதிசயம். அதுவும் எங்கள் அம்மாவை உட்கார வச்சு அந்த இடத்துல பார்க்கும்போது பயங்கர ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. எங்கள் அம்மா என்ன பேசுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அடி பொலின்னு பிச்சு எடுத்துட்டாங்க. அந்த ஷோவோட ஃபுல் லிங்க் வந்து நான் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லலாம் பின் பண்ணுறேன். போய் பாருங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் கோபிநாத் சார் அவ்வளோ டென்ஷன் ஆகி பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். என்னடா அந்த மனுஷனுக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அத்தனை பேரை சமாளிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தானே. அப்புறம் நாங்கள் ஷூட்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து நீயா நானால பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நானும் நம்ம சரண்யாவும் பண்ண அட்ராசிட்டிஸ் இருக்கே வளைச்சி அங்கே நாலா பக்கமும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு நிறைய ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, நீங்களும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் நம்பர்லாம் வந்து கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் போய் கான்டாக்ட் பண்ணி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு ஃபன் பண்ணிவிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை மட்டும் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களை கூட்டு போய் பத்திரமா கூட்டு வந்து விட்டுருவாங்க. சில வேறு ஒரு ப்ளாகில் பார்க்கலாம். டாடா.